சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு ஒரே நாள்ல. 16 டீம் ஒரே நாள்ல முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பட் 2 பிட்ச் வச்சு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண சபரி அண்ணனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். 2 பேருமே கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு வெறும் 2 வாரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லயன்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம் சென்ட்ரல் சபரி மலை ப்ரௌட்லி பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் டோர்னமெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கிராண்டாக முடிஞ்சிருக்கு. எல்லா டீமுமே தேங்க்ஸ். அண்ட் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் 2 பேருக்குமே ஆர்கனைசர் சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா சப்போர்ட் பண்ணணும். எப்பவுமே ஸ்பான்சர்ஸ் வந்து எப்பவுமே டோர்னமெண்ட் பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் ஸ்பான்சர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு சின்ன மொமெண்டோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயான் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பிரவீன் ஹாரி அவருக்கு ஒரு சின்ன மொமெண்டோ. அவர் வந்து நம்ம அண்ணாதுரை சார் அவர் கையில ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு நல்ல கிளாப்ஸ். அண்ணன் சிரிப்பா பொலிவா இருக்காரு. கிளாஸ் பண்ணலாம், சவுண்டே வரல. இல்ல நீங்க கப்பு வர மட்டும் கிளாஸ் பண்ணிங்க போல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா பிரவீன் ஹரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்ண்ணா கண்டிப்பாண்ணா. செகண்ட் நம்ம சங்கர குட்டாலிங்க அண்ணன் அட்வொகேட் அவர்களுக்கு வந்து நடராஜன் அவர்கள் வந்து ஒரு சின்ன மொமெண்டோ கொடுப்பார். சால்வை போட்டுருண்ணா, கையிலேயே வச்சுருக்கீங்க மலண்ணா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க, சால்வை போடுங்க. -25 ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போட்டோ அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாதுரை அண்ணன் மிஸ்டர் அண்ணாதுரை டைரக்டர் ஆஃப் ஆஷிர்வாத் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் அவருக்கு வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டை வந்து பிரவீன் ஹாரி அண்ணா வழங்குவார். அண்ட் லாஸ்ட் நம்ம அண்ணன் நடராஜன் அவர்களுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆஷிர்வாத் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் அவருக்கு வந்து நம்ம சங்கர குற்றாலிங்கம் அண்ணன் வந்து ஒரு சின்ன மொமெண்டோ கொடுப்பாரு. கிளாப்ஸே இல்லைங்க, ஸ்டார்டிங்ல தான் கிளாப்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க சார், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. கண்டிப்பா இந்த 4 பேருக்குமே ஆர்கனைசர் சார்பா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இவங்களால மட்டும் ஒரு கிராண்டா சக்சஸ்ஃபுல்லா டோர்னமெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா இவங்க 4 பேர் ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்காங்க டோர்னமெண்ட்டுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் 4 பேருக்குமே, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆர்கனைசர் சார்பாக. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மலை அண்ணனுக்கு கூட சப்போர்ட்டா இருந்தாருன்னா நம்ம ரஞ்சித் அண்ணன். கண்டிப்பா அவருக்காக ஒரு சின்ன அமௌண்ட் நான் கொடுத்தே ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து மலை அண்ணன் கொடுக்குறாருங்க. இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேல அவருக்கும் ஒரு சால்வை மொமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க.
மழை என்னனால மட்டும்தான் இவ்வளோ கிராண்டாக ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியும். எப்படின்னு அதுதான் தெரியலைங்களா. நாங்களும் ட்ரை பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மழை திருப்தியோட கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அது மழை என்னனால மட்டும்தான். ஒரு டோர்னமெண்ட்டு கிடையாதுங்க, ஏகப்பட்ட டோர்னமெண்ட் நடத்திருக்காரு. அண்ட் இன்னொரு சின்ன மொமெண்டம், ஒரு மழைனால கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன மொமெண்டம். அவர் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டரா, அவருக்கு வந்து கூட இருந்து எல்லா வேலையும் சரி செஞ்சு கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு சின்ன மொமெண்டம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த பெஸ்ட் சப்போர்ட்டர்ல எல்லாரையும் கொஞ்சம் இன்வைட் பண்றோம், ஒன்று ஒன்றா வந்துருங்க. அண்ட் த நேம் இஸ் ரீனா. ரீனா அண்ட் அருணன் அவர்களை ஸ்டேஜ் இருக்காரா? டீ சாப்பிட்டு இருக்காரா? ஓகே, நெக்ஸ்ட் வினோத் அண்ணன், பெஸ்ட் சப்போர்ட்டரா வினோத் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுதாங்க பெரிய விஷயம். இதுதாங்க வேணும். ஒரு மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து சுனாமி கார்த்திக், அவரும் ஒரு சப்போர்ட்டர் வந்துருக்காங்க. நாங்களும் எவ்வளவு பேர் நடத்துறோம், காலைல 4 மணிக்கு வந்ததே கிடையாது. ஆனா இங்க காலைல 4 மணிக்கு வந்திருக்காரு, என்ன காரணம் எனக்கு தெரியல. 4 மணிக்கெல்லாம் வந்து பிக்சர் ரெடி பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட்டரா வந்திருக்காரு. அதுதாங்க உண்மை. ரொம்ப தேங்க்ஸ் சுனாமி கார்த்திக் அவருக்கு வந்து ஏழுமலை வந்து பெரிய நன்றி சொல்லியிருக்காருங்க. அண்ட் ஆரஞ்சு கேப் மட்டும் விட மாட்டாரு, பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆரஞ்சு கேப் விட்டு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தீபன் தாம்பரம் லெவன்ஸ். தீபன் எவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருந்திருக்காருங்க. அண்ட் இவர் வந்து எப்படி சொல்றது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுங்க, இவர் வந்து 2வது வைஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவர். யாருன்னா பச்சி அண்ணன், அவருடைய நெக்ஸ்ட் பச்சி பிரகாஷ், எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட். பிரகாஷ் இருக்காரா? எங்க இருக்காரு? எஸ் எஸ் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர், ஏழுமலை அவர்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சுந்தர். பெஸ்ட் சப்போர்ட்டர். எஸ் வாங்க வாங்க வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சஞ்சய் இருக்காரா? வாங்க வாங்க வாங்க, நீங்களும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டரா இருந்திருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச ஒரு பெரிய காரணம் அது என்ன, அந்த டிஷர்ட் தாங்க, போட்டுருக்க டிஷர்ட் தான் காரணம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிக் சப்போர்ட்டர் ஆனந்த். அவர் இல்லாத காரணத்தினால ஜகா, அவருடைய உயிர் நட்பு, அதை வந்து ஏஏ ஸ்போர்ட்ஸ் கோ ஓனர் ஜெகதீஷ், அதை வந்து நம்ம ரஞ்சித் அண்ணா வழங்குறாருங்க. எஸ்எஸ்னு போட்டிருக்காரு ஜெசில, என்ன காரணம்னே தெரியல. அண்ட் இன்னொரு முக்கிய புள்ளிங்க, இந்த புள்ளி யாருன்னா கெஸ் பண்றீங்களா? இனி பிரைட் ஷேடோ. எஸ், ஏன்னா வந்து நெருங்கிய நண்பருங்க தீபன். விக்ரம், பிரைட் ஷேடோ விக்ரம், கொஞ்சம் வாங்க, ஒரு சின்ன மூமெண்ட். எஸ், கிளாப்ஸ் ஒரே ஒரு ஆள் தாங்க தட்டுறது, யாருமே தட்ட மாட்டீங்க. விக்ரம் வெக்கப்பட்டுட்டே வராருங்க. ஆர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஓகே, இவ்வளவு நாளா வந்து ஒரு நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏழுமலை அண்ணனுக்கு வந்து ஒரு டீமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தாம்பரம் கிங்ஸ் அன்னைக்கு ஒரு சின்ன மொமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க.
அதை நம்ம ரஞ்சித் அண்ணன் வாங்கிக்கொள்வார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு டீமா சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம ரஞ்சித் அண்ணா பண்ணியிருக்காரு. ஓகே, இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தாங்க. அவர் தான் ரீனா, அருண் ரீனா அண்ணா. அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டர்ல ஒரு டாப் லீடா இருக்காரு. எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்காக. பிளஸ் இது வந்து நம்ம பிரகாஷ் அண்ணன் வழங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அந்த நெக்ஸ்ட் தாம்பரம் கிங்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னொரு டீம் ஒரு பெரிய சப்போர்ட். அவர் வந்து ஆல் ஸ்டார்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், யாருங்க? நோ அகைன் கோகுல் ஸ்மால் பேர்ல தானே ஸ்மால் இருக்கு. ஆல் ஸ்டார்ஸோட மொமெண்டோ நம்ம கோகுல் வாங்கிடுவாருங்க. எஸ், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. வந்து சொன்ன உடனே வந்து மொமெண்டோ கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ், அந்த பெஸ்ட் பிக் சப்போர்ட்டருங்க. தாம்பரத்தில் எந்த டோர்னமெண்டா இருந்தாலும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ற ஒரு மனித நேயம் பெற்ற அண்ணன் மதன் ரவி. அவர் வர முடியாத காரணத்தினால அவரோட தம்பி கோபி அவர்கள் இதை பங்கு பெற்றுக் கொள்வார். கோபி வர முடியாத காரணத்தினால் கோகுல் அவருடைய தம்பிங்க. அவரும் கோகுல் ஸ்மால். இது வந்து நானே சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு ஒரு மொமெண்ட் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, கொடுக்குற ஒரு முறைக்கு நானும் வாங்கிக்கணும். அந்த இன்னொரு பெஸ்ட் சப்போர்ட் அவரும் செந்தில் 2 நாளா வந்து உழைச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டுக்காக உழைச்சிருக்காரு. அவர் இங்க இல்ல, அவர் ஒரு முக்கியமான மேட்ச்ன்றதுக்காக போயிருக்காங்க. அந்த செந்திலுக்கு பதிலாக நம்ம வினோத்தனன் அந்த விருதை சதீஷா, ஐம் சோ சாரிங்க சதீஷ். செந்தில் வந்து நெக்ஸ்ட் வராங்களா? ஓகே, வினோத்தண்ணா வந்து அவரும் ஒரு பெரிய புள்ளி. தாம்பரத்தின் சொடுக்கு போல தாம்பரம் வினோத். ஓகே, நெக்ஸ்ட் செந்தில். ஒரே அணியின 2 பேருமே, சதீஷும் சரி செந்திலும் சரி, ஒரு நல்ல பிளேயர்ஸ். எஸ், அதை வந்து சுந்தர் அவர்கள் ஆல் ஸ்டார் அணியினோட கேப்டன் சுந்தர் அவர்கள் ஆர் ஸ்டார் ஆல் ஸ்டார் 2 அணியினோட கேப்டன். ஓகே, இந்த பெஸ்ட் சப்போர்ட்டர் என்ற விஷயம் மொமெண்டோ எல்லாமே தேங்க்ஸ் ஃபார் எல்லாருமே உடனே வந்து கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போ வந்து செமிஃபைனல் 2 செமிஃபைனல் அது நடந்த ஒரு மேன் ஆஃப் மேட்ச் ஒரு முக்கிய புள்ளி. ஏன்னா வந்து ஃபோர்த் பிரைஸ் கப்பு மட்டும்தான். ஏன்னா வந்து இங்க கேஷோட எல்லாருக்குமே கப்பு மேலதான் இன்ட்ரெஸ்ட், பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். அந்த ஜெயிக்கிற ஒரு கப்பு வந்து எப்பவுமே மன திருப்தியா இருக்கும். அதுக்காக விளையாடி வாங்கியிருக்காங்க. அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் செமிஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் ராஜசேகர் தாம்பரம் 11 எங்க இருக்காரு? வாங்க. ஒரு அண்டர் பிரஷர்ல வந்து ஒரு 4 ஒரு 6 அடிச்சு கொடுத்து மேட்சோட பிரஷரை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அண்ட் இன்னர் மேட்ச் ஆல் ஸ்டார்ஸ்க்கும் தமிழன் ஜெகன் மெமோரியல் 2 டீமுக்கும் நடந்த செமிஃபைனல் 2ல வந்து மேன் ஆஃப் மேட்ச் ராஜ் லோட்டராஜ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. அதை நம்ம ரஞ்சித் அண்ணா வழங்குறாருங்க. ஓகே, அண்ட் வந்து இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயங்க.
பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் மேன் ஆஃப் த சீரிஸ். ஒரு டோர்னமெண்ட்ல 16 டீம்ல ஒரு ஆளா வர்றது ரொம்ப கஷ்டம். பட் கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்பவுமே 4 மேட்ச் 16 டீமுக்கு 4 மேட்ச் ஆடி ஜெயிச்சு 4 மேட்சுமே கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா ஆடி ஒரு டீமை ஜெயிக்க வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதை ஆடி பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் மேன் ஆஃப் சீரிஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பவுலர் இந்த டோர்னமெண்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம் சபரிமலை அந்த டோர்னமெண்டோட ஒரு பெஸ்ட் பவுலரா வந்து நம்ம ஜெகன் மெமரியோட முன்ரோ. எஸ், நல்லா போட்டிருக்காருங்க. காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வயசுல சாதிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப சின்ன பசங்க தான் சாதிக்கிறாங்க. ராகுல், அவரோட ஒரிஜினல் நேம் ராகுல் என்கின்ற முன்ரோ. எஸ், அண்ட் தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நல்லா கிளாப்ஸ் பண்ணலாம் இனிமே. நெக்ஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஆல் ஸ்டார்ஸ்ல வந்து வினோதனன். காலையில இருந்து ஒரு நல்ல நாக்கில் ஆடி இருக்காரு. எஸ், பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம வினோதனன் வாங்கியிருக்காருங்க. இது வந்து வழங்குறவர் யாருன்னா இவரு வந்து தாம்பரத்தின் சுனாமிங்க. 2004 வந்தது. இவன் நிறைய வாட்டி சொல்லிட்டான் 2024 வருதுன்னு, வரவே மாட்டேன். அண்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் இது யாருன்னா கெஸ் பண்றீங்களா? பிரகாஷ் சொல்றீங்க. எனக்கு ஒரு குடும்பம் தான் ஆசை. பட் அன்பார்ச்சுனேட்டா அது புரிக்கு போயிருக்குங்க. பிகாஸ் 2 மேட்சுமே 2 50 அடிச்சிருக்காருங்க. காலையில ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி, செகண்ட் மேட்ச்ல 2 50 அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து ஒரு 20+ ரன். ஆல்மோஸ்ட் இவருக்கு தான் சூஸ் பண்ணிருந்தேன். இதுதான் ஒரு கரெக்டான சாய்ஸ். எஸ், மேன் ஆஃப் தி சீரிஸ். அவருக்கு இதெல்லாம் புதுசு இல்லைங்க, ரெகுலரா வாங்குறது தான். அவருக்கு பெருசா தெரியும். நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கினாதான் அது புதுசா தெரியும். அண்ட் ஓகே, அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து 4 டீம் செமி வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் பிரைஸ் 3 டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கடைசியில போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, அண்ட் தேர்ட் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோங்க. அண்ட் காலையில இருந்து நல்லா விளையாடி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்னதான் இருந்தாலும் தேர்ட் பிரைஸ்ன்றது ஒரு செமிஃபைனல்ல லூஸ் பண்ணது ஒரு மன கஷ்டமான விஷயம் தான். எனிவே தேர்ட் பிரைஸ்க்கான ஒரு கப்பு அண்ட் கேஷ் பிரைஸ் இது ரெண்டுமே வந்து யாருன்னா நம்ம தாம்பரம் லெவன்ஸ்ல இருந்து கேப்டன் மேத்யூ அவர் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து தேர்ட் பிரைஸ் வந்து பிரைஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்க நம்ம சங்கர குற்றாலிங்கம் அண்ணன் அட்வொகேட். அதுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பான்சர்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து 500 ரூபாவோ 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ ஒரு நின்று சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர்ஸ் பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே ஸ்பான்சர்ஸ் தாங்க. அப்படி அவங்க இருந்தால் மட்டும்தான் ஒரு கிராண்டா சக்சஸ்ஃபுல்லா ஒரு டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பிரைஸ் கப் இருக்குங்க. அந்த கப்பு வந்து எங்க போறீங்க? வாங்க வாங்க வாங்க. என்னென்ன இருக்கு? கேஷ் மட்டும் போதுமா? அந்த தேர்ட் பிரைஸ் வந்து வழங்குறவர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார், SS ஆட்டோ ஒர்க்ஸ் ரஞ்சித் குமார் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா கப்பு வந்து பிரம்மாண்டமா இருக்குங்க, சும்மா வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு பிரம்மாண்டமான கப்பை வழங்கியிருக்காரு அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்கள். அண்ட் இட் வாஸ் ஹார்ட் லக் ஃபார் தாம்பரம் லெவன்ஸ். செமி லூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல மேட்சா இருந்தது. And all the best for Tambaram Lawrence in future games. And வந்து ஓகே, அண்ட் ஃபோர்த் பிரைஸ் வந்து வெறும் கேஷ் பிரைஸ் மட்டும். அது வந்து நம்ம ரீனா அண்ணனுக்கிட்ட, ரீனா கொஞ்சம் வந்துருங்க. ஃபோர்த் பிரைஸ் வந்து ரீனா அவர்கள் பெற்றுக்கொள்வார். அண்ட் அதை வழங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அண்ணனும் மலை அண்ணனும் 7 மலை 7 ஹில்ஸுங்க அவருக்கு.
ஏழுமலை. அண்ட் அவரும் மலை தான்டா, ஹிமாலி. இவங்க வந்து மலை, அவர் ஹிமாலி. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே வயசு தான். ஆனா அவரு மட்டும் எப்படி எங்க இருக்காரு தெரியல. காசு இல்லையா, வெறும் கவர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, காசு இருக்குங்க. அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறது வந்து யாரும் கிடையாது, ஆல் ஸ்டார்ஸ். ஒரு நல்ல கேம் காமிச்சிருக்காங்க. காலையில வந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல டிஸ்பிளே ஆல் ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல டிஸ்பிளே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆல் ஸ்டார்ஸோட கேப்டன் 2 பேரும் வந்திருக்காங்க. ஒன்று பப்ஜி பிரகாஷனன் அண்ட் வினோத்தனன். இதை வந்து நம்ம பிரவீன் ஹாரி அண்ணா ஏஆன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் டைரக்டர், அவர் வந்து வழங்குறாருங்க. டீமா கூட வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீமா கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் எஸ் கூடும் கூடும் இருங்க அப்படியே கொடுத்துட்டு போங்க. ஸோ ஜெகன் மெமோரியல் வந்து கேப்டன் யாராவது ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து கப்பு வழங்குறவர் வந்து டைரக்டர் ஆஃப் ஆஷிர்வாத் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் மிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் வந்து கப்பு வழங்குவாருங்க. இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் வின்னர்ஸ் டீம் ஜெகன் மெமோரியல். கங்க்ராட்ஸ் ஃபார் ஜெகன் மெமோரியல். கிளாஸ் உங்க டீம்ல இருந்தே வர மாட்டேங்குங்க. நான் இரு வெயிட் அப்புறம் நான் கொஞ்சம் திரும்பி போகணும். நம்ம நடராஜன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தள்ளி வந்துடல, லைட்டா கொஞ்சம் தள்ளி வந்துடுறேன். சும்மா ஒரு கை மட்டும் வச்சுக்கோ. ஒரு பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஸ்பான்சர்ஸ். கண்டிப்பா ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 4 வாட்டி சொன்னாலும் திருப்பி சொல்லலாம். ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, அப்படியே நில்லு. வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். மேலும் இங்கே இந்த பரிசுகளை வழங்கிய நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தின லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து நீங்கள் விளையாடுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் விளையாடுறது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற இந்த வேலை வந்து ஒரு நோபல் காஸ். ஏன்னா நீங்கள் விளையாடி இந்த டோர்னமெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு காசும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு போய் சேருதுன்னும் போது அது உங்கள் எல்லாருடைய அது பங்கு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பங்கு அளித்த உங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி பெரிய லெவலுக்கு சேர்ந்து அச்சீவ் பண்ண வேண்டும் வாழ்த்துக்கிறேன். சரி, நீ எத்தனை போவாங்க ஜி? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறேன். நான் சங்கர கபாலிங்க, தாம்பரம் லைன்ஸ் கிளப் சென்ட்ரலோட மெம்பராக இருக்கேன். ஸோ தாம்பரம் லைன்ஸ் கிளப் சென்ட்ரலோட மற்றும் சபரிமலை சேர்ந்து இணைந்து நடத்தின இந்த விளையாட்டு போட்டி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வந்து எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. காலையில் ரூபி மனோகரன் சார் வந்திருந்தாங்க. ஸோ அது தொடர்ந்து பிரகாஷ் உட்பட நிறைய பேர் வந்து இதில் வந்து கலந்துட்டு இதுக்கான முன்னெடுப்பில் வந்து சபரி ப்ளஸ் மலை ஏழுமலை 2 பேரோட வந்து தொடர்ந்து பயணிச்சது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாரையுமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து தாம்பரம் சென்ட்ரல் லைன்ஸ் கிளப் கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்கிறோம். இதே பல போட்டிகளை வந்து நடத்தணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம்னு உறுதி புரிகிறோம். ஸோ இதே மாதிரி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், தோல்வி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தாம்பரம் லைன்ஸ் கிளப் மற்றும் இருவரும் சேர்ந்து விளையாட்டு நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக
நடத்தி முடித்தது பெரிய சாகசம் தான். இதில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாத் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ண வாய்ப்பு கொடுத்து திரு சபரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மிகவும் மிக்க நன்றி. இது தோல்வி வெற்றி என்ற உறுதிப்படுத்துவது அல்ல, இது மேலும் மேலும் முன்னேற ஒரு வாய்ப்பு. தொகுப்பாளர் கூறியது போல பணம் என்பது இன்றைக்கு வரும் நாளைக்கு சொல்லும். இந்த மொமெண்டோ இருக்கிற பாருங்க, உங்கள் சன்னதி உங்களுக்கு அடுத்து உங்கள் மகன் பிள்ளைகள் எல்லாம் அந்த மொமெண்டோ பார்த்த உடனே அப்பா இவ்வளவு விளையாடிட்டார், நம்மளும் விளையாடணும்னு ஒரு ஊக்கம் வரணும். அதுக்குதான் இந்த மொமெண்டோ கொடுத்தது. தொகுப்பாளர் மிக அருமையாக கூறினார், பணம் என்பது இன்றைக்கு செலவாகிவிடும், நாளைக்கு வரும், நாளை மறுபடியும் செலவாகிவிடும். மொமெண்டோ என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இது வெற்றி தோல்வி என்பதை விட நம்ம பங்களித்தது மிக பெரிய நிகழ்ச்சி. அதனால் தொகுப்பாளர் கூறியது ரொம்ப மிக முக்கியமான கருத்து. மேலும் மேலும் முன்னரும் இந்த முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்தியது மிக பிரம்மாண்டமாக நல்ல முறையில் முடித்ததுக்கு சபரி என்றவர்களுக்கும் அறியாமலுக்கும் மிக்க நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. Good evening to everyone. First of all, in the match வந்து participate பண்ண 16 teamsக்கு என்னுடைய hearty wishes. So really everyone is put all our effort to success this event. So I am hearty wishes to everyone. Because of myself and as well as the Tambaram Central of Club of Tambaram Central and as well as the Elumalai. So Elumalai is a known person for everyone. He is very close to me and it's a time to share my behalf of Elumalai. Elumalai is எப்படி சொல்றது, அவரை வந்து சொல்லணும்னா வந்து வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். ஸோ நான் இன்னும் அவரை பற்றி பேசுகிறேன், நிறைய பேசுவேன். ரியலி நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு ரியல் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏழுமலை. ஸோ அது வந்து நான் இந்த தருணத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுமாரி இந்த நம்ம நடத்துகிற இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டைமில் எல்லாரும் கலந்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் கிளப் சென்டர்லேருந்தும் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய ஸ்பான்சர்ஸ் சங்கர் சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்மளுக்காக இங்கே வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் பிரவீன் ஹாரி சார், ஏயு அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் டைரக்டர், அவங்க நம்மளுக்காக ஸ்பான்சர்ஸ் சொல்லுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே வந்துட்டாங்க. நம்மளுடைய ஈவெண்ட் பார்த்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக வந்து அவங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாத் குளோபல் லாஜிஸ்டிக் டைரக்டர் சார், அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், எப்படி சொல்ல, ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு வந்து சார் அண்ணாதுரை சார் அண்ட் as well as தி நடராஜன் சார். ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல உள்ளம் கொண்டவங்க. நம்மளுடைய இந்த போட்டி நடத்தணும் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஈகரா எதுவுமே சொல்ல, சார் நாங்கள் எவ்வளோ சார் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை சொன்னாங்க. இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நடராஜன் சார், அவரும் வந்து இந்த இதுக்கு ரொம்ப ஈகரா, சார் எப்போ சார் வரணும் நீங்கள் சொல்லுங்க சார், அந்த டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸி ஷெடியூலில் எதையுமே வந்து பார்க்காம நம்மளுக்காக வந்து இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல், thank you so much for this event.